வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் இந்தியா கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் சந்திப்பு. மணிப்பூர் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தல். மணிப்பூர் நிலவரம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளி. மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. தெப்பக்காடு யானைகள் முகாமில் யானை பராமரிப்பாளராக பெல்லி நியமனம். கிரேன் விபத்தில் உயிரிழந்த 2 தமிழர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவு. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஒத்திவைப்பு. தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி விடுமுறையில் உள்ளதால் வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. ஹரியானா வன்முறை எதிரொலி. டெல்லியில் பஜ்ரங் தள் இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விரிவான செய்திகள். மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் இன்று சந்தித்தனர். மணிப்பூரில் கடந்த 3 மாதங்களாக கலவரம் நீடித்து வரும் நிலையில் அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்த ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரி வருகின்றன. முன்னதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கடந்த மாதம் மணிப்பூர் சென்று பல்வேறு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசினார். இதன் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியின் 21 எம்பிக்கள் குழு கடந்த வாரம் மணிப்பூர் பயணம் மேற்கொண்டு நிவாரண முகாம்களில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசினர். இதையடுத்து இந்தியா கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் குடியரசுத் தலைவரை இன்று சந்தித்துள்ளனர். மணிப்பூர் விவகாரத்தில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மல்லிகார்ஜுன கார்கே, சரத்பவார், TR பாலு, வைகோ, திருமாவளவன், கனிமொழி, டெரிக் ஓப்ரையன், ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசியுள்ளனர். மணிப்பூர் நிலவரம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி விளக்கமளிக்க வேண்டும் என மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதலே எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் இன்று காலை 11 மணிக்கு மீண்டும் கூடியது. மழைக்கால கூட்டத்தொடரின் 9வது நாளான இன்று அவை கூடியவுடன் மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து எதிர்க்கட்சிகள் கோஷம் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் மக்களவையை மதியம் 2 மணி வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். அதேவேளை மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என 60 நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட போது சபாநாயகர் அனுமதிக்கவில்லை என கூறி மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தங்களையும் இணைக்க கோரிய அமலாக்கத்துறை தொடர்ந்த மனு மீதான விசாரணை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இது குறித்து நமது செய்தியாளர் பிரபாகரன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அமலாக்கத்துறையின் வழக்கினை வருகின்ற 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தூத்துக்குடி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழக அரசு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக திமுக அரசு 2006ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்த நிலையில் 2001 முதல் 2006 வரை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 2020இல் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை சார்பில் தங்களையும் இந்த வழக்கில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தனர். ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி தொடங்கிய நிலையில் அமைச்சரின் 6.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்ட சூழலில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு கடந்த 19ஆம் தேதி தூத்துக்குடி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. முக்கிய ஆவணங்கள் இருப்பதால் வழக்கில் தங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என அமலாக்கத்துறை ஏற்கனவே தூத்துக்குடி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் மனு மீதான விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறை முறையீட்டு மனு மீதான உத்தரவு இன்று பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை இணைத்துக் கொள்வது தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி விடுமுறை என்பதால் வழக்கு விசாரணை வருகின்ற 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தூத்துக்குடி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். ஹரியானா வன்முறை ஓயாத நிலையில் டெல்லியில் இன்று திடீரென பஜ்ரங் தள் இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தின் நூ மாவட்டத்தில் VHP இயக்கத்தினர் நடத்திய பேரணி வன்முறையாக மாறியது. பஜ்ரங் தள் நிர்வாகி மோனு மானேசர் இந்த பேரணியில் பங்கேற்பதாக தகவல் பரவியதே வன்முறைக்கு காரணம் என கூறப்படுகிறது.
இந்நிலையில் ஹரியானா மாநில வன்முறையில் 5 பேர் கொல்லப்பட்டதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. அதைத் தொடர்ந்து டெல்லி அருகே உள்ள குருகிராமிலும் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட 116 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் ஹரியானாவில் பதற்றம் நிறைந்த பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் இணைய சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் டெல்லி புறநகரான நொய்டாவில் இன்று இந்துத்துவா இயக்கங்களான VHP, பஜ்ரங் தள் இணைந்து பிரம்மாண்ட போராட்டம் நடத்துவதாக அறிவித்தனர். அதற்கு முன்னதாகவே டெல்லி நகரில் இன்று திடீரென பஜ்ரங் தள் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புறநகர்களை தொடர்ந்து டெல்லிக்குள் வன்முறை சம்பவங்கள் நிகழாமல் இருக்க காவல்துறையினர் அதிக அளவு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தெப்பக்காடு யானைகள் முகாமில் முதல் பெண் யானை பராமரிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பெல்லிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணை வழங்கினார். பாகன்கள் மற்றும் காவடிகளின் பணிகளை பாராட்டும் விதமாக தமிழ்நாடு அரசு முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள 91 பாகன்கள் மற்றும் காவடிகளுக்கு தலா 1 லட்சம் வழங்கியுள்ளதோடு 9.10 கோடி செலவில் வீடு கட்டிட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் போலாம்பட்டி காப்புக்காடு பகுதியில் உள்ள சாடி வயலில் புதிய யானைகள் முகாம் அமைக்க 8 கோடியும், பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் கோழிக முத்தி யானைகள் முகாமை மேம்படுத்த 5 கோடியும் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசால் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வனத்துறை சார்பில் நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் முதல் பெண் யானை பராமரிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பெல்லிக்கு பணி நியமன ஆணையினை வழங்கினார். இதனிடையே மகாராஷ்டிராவில் நேற்று நடந்த கிரேன் விபத்தில் உயிரிழந்த 2 தமிழர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்த 29 பேரின் சடலங்கள் அடையாளம் காண முடியாத நிலையில் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக புவனேஸ்வர் எய்ம்ஸ் மருத்துவமனை தகவல் தெரிவித்துள்ளது. ஒடிசா ரயில் விபத்தில் சுமார் 289 பேர் உயிரிழந்தனர். நாட்டையே உலுக்கிய இந்த கோர சம்பவம் குறித்து சிபிஐ தனது விசாரணையை தொடங்கியது. எலக்ட்ரானிக் இன்டர்லாக் அமைப்பில் குறுக்கீடு செய்ததின் விளைவே ஒடிசா ரயில் சோகம் ஏற்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் கூறும் நிலையில் இது குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ரயில் விபத்தில் 295 பேர் உயிரிழந்தனர். அதில் 162 பேரது சடலங்கள் புவனேஸ்வர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்துள்ள நிலையில் ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்த 29 பேரின் சடலங்கள் அடையாளம் காண முடியாத நிலையில் புவனேஸ்வர் எய்ம்ஸில் வைக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை தகவல் தெரிவித்துள்ளது. DNA மாதிரிகளின் முடிவுகளின் அடிப்படையில் சில உடல்கள் அடையாளம் காணப்பட்டு ஒப்படைக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை தரப்பு தெரிவித்துள்ளது. உரிமை கோராமல் மீதம் இருக்கும் உடல்களை தகனம் செய்வது குறித்து மாநில அரசே முடிவு எடுக்கும் என்று புவனேஸ்வர் எய்ம்ஸ் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை கிலோவிற்கு 10 ரூபாய் குறைந்து 160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வட மாநிலங்களில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தக்காளியின் விளைச்சலில் பாதிப்பு ஏற்பட்டு அதன் வரத்து குறைய தொடங்கியதால் தக்காளியின் விலை நாடு முழுவதும் வரலாறு காணாத அளவு விலை உயர்ந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளியின் விலை ரூபாய் 200 எட்டியது. தக்காளியின் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழக அரசு சார்பில் நியாய விலை கடைகளில் மற்றும் பண்ணை பசுமை கடைகளில் தக்காளி கிலோவிற்கு ரூபாய் 60க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. அத்துடன் கூடுதலாக 200 நியாய விலை கடைகளில் தக்காளி விற்பனை நேற்று தொடங்கிய நிலையில் தமிழகம் முழுவதும் 500 நியாய விலை கடைகளில் தக்காளி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோயம்பேட்டில் இன்று தக்காளி விலை கிலோவிற்கு ரூபாய் 10 குறைந்து 160க்கும், சில்லறை விற்பனையில் 180 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. அதிமுக கட்சியின் பெயரையும் கொடியையும் ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை கோரி மீண்டும் வழக்கு தொடர அதிமுக தலைமை கழகம் முடிவு செய்துள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் இணைந்து நேற்று தேனியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடிகள் பயன்படுத்தப்பட்டன. இந்நிலையில் கட்சியின் பெயரையும் கொடியையும் ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை கோரி அதிமுக வழக்கு தொடர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பான போராட்டத்தில் அதிமுக கொடியை OPS பயன்படுத்தியதற்கு எதிராக வழக்கு தொடர முடிவு செய்யப்பட்டுள்ளது.
அதிமுக கொடியையும் பெயரையும் ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூடாது என ஏற்கனவே டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவருக்கு எதிராக வழக்கு தொடர அதிமுக முடிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி தென்காசி வாரணாசி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி கங்கா ஸ்நான யாத்திரையை ஒட்டி தென்காசியில் இருந்து வாரணாசிக்கு பாரத் கௌரவ் ரயில் இயக்கப்படுகிறது. தென்காசியில் இருந்து நவம்பர் 9ஆம் தேதி மதியம் 3:50 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் 11ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு வாரணாசி சென்றடைகிறது. மறுமார்க்கமாக நவம்பர் 13ஆம் தேதி இரவு 11 மணிக்கு வாரணாசியில் இருந்து புறப்பட்டு 17ஆம் தேதி இரவு 7:25 மணிக்கு தென்காசியை வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் தஞ்சாவூர், சிதம்பரம், செங்கல்பட்டு, சென்னை எழும்பூர், விஜயவாடா, பிரயாக்ராஜ் வழியாக செல்லும் மறுமார்க்கமாக வாரணாசியில் புறப்படும் ரயிலானது கயா, சம்பல்பூர், விஜயவாடா, சென்னை எழும்பூர், செங்கல்பட்டு, தஞ்சாவூர், ராமேஸ்வரம் வழியாக தென்காசியை அடைகிறது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி தென்காசி வாரணாசி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. 11ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு திறனாய்வு தேர்வு மூலம் உதவித்தொகை வழங்கப்படும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு தேர்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திறனறி தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் திறமையை கண்டறியவும் அவர்களை ஊக்கப்படுத்தவும் நடத்தப்படும் இந்த தேர்வு மூலமாக 500 மாணவிகள் 500 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் கொள்குறி வகையில் 2 தாள்களாக போட்டித் தேர்வு நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வுக்கு வரும் 7ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்வு செய்யப்படும் 1000 மாணவர்களுக்கு இளங்கலை பட்டப்படிப்பு வரை உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் நகரில் அமைந்துள்ள கரடிச்சோலை அருவி பகுதியை பராமரித்து சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் பகுதியில் உள்ள கரடிச்சோலை என்ற வனப்பகுதிக்குள் கரடிச்சோலை அருவி அமைந்துள்ளது. இந்த அருவி பகுதிக்கு செல்ல கடந்த 2019ஆம் ஆண்டு வரை சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இருந்த நிலையில் 2020ஆம் ஆண்டு முதல் இந்த அருவிக்கு செல்ல வனத்துறை தடை விதித்தது. நகரினில் உள்ள இது போன்ற எழில் கொஞ்சும் அருவிகளை காண சுற்றுலா பயணிகளுக்கு தொடர் தடை விதித்து வரும் வனத்துறை பாம்பாறு அருவி மற்றும் கரடிச்சோலை அருவி பகுதிகளை முறையாக பராமரித்து பயணிகள் காண ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்து வனச்சரகர் சிவகுமாரிடம் பேசிய பொழுது மாவட்ட வன அலுவலர் இதற்கான முறையான சட்ட அனுமதியை பெறுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் விரைவில் அருவி பகுதிகள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மலேசிய நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்காக நடைபெற்ற பாரா எரிப்பந்து பந்தயத்தில் தங்கம் வென்று திரும்பிய மாற்றுத்திறனாளி வீரருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான கார்த்திக் என்பவர் மாற்றுத்திறனாளிகளுக்காக நடைபெறும் பாரா விளையாட்டு பந்தயங்களில் தமிழக அணி சார்பில் பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் கடந்த 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற மலேசியா இந்தியா பாரா த்ரோபால் பந்தயம் 2023 இந்திய அணி சார்பில் தமிழகத்தை சார்ந்த கார்த்திக் பங்கேற்றார். மலேசிய மாற்றுத்திறனாளி வாலிபால் சங்கம் மற்றும் பாரா த்ரோபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் தமிழகத்தின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து 14 பேர் கொண்ட குழு பங்கேற்றது. ஆடவர் மற்றும் பெண்களுக்கு என்று தனித்தனியே நடைபெற்ற போட்டிகளில் ஆடவர் பிரிவு போட்டியில் இந்திய அணி தங்கப் பதக்கம் வென்றது. இந்நிலையில் பதக்கம் வென்று மயிலாடுதுறை திரும்பிய வீரருக்கு பொதுமக்கள், மாற்றுத்திறனாளிகள் சங்க உறுப்பினர்கள், பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு செய்தார். விடுதிக்கு தேவையான மின்விசிறி, மின் விளக்கு மற்றும் மாணவர்களுக்கு தேவையான மெத்தை, கட்டில் என அனைத்தையும் வழங்க உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அரசு பள்ளி மற்றும் விடுதிக்கு அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் மலைகளில் சேரும் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் அனைத்தையும் சுத்தம் செய்ய ஊராட்சி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை அத்தனாவூர் அரசு மாணவர் விடுதியில் கடந்த வாரம் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இதை ஆய்வு செய்தார்கள். அப்போது இந்த விடுதியினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை மாற்ற தெரிவித்ததன் அடிப்படையில் தொடர்ந்து
ஊரக வளர்ச்சி முகமையின் மூலமாக இந்த விடுதிக்கு முற்றிலுமாக வண்ணம் தீட்டப்பட்டு மாணவர்கள் கழிப்பறையினுடைய கதவுகள் மாற்றப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. அது மட்டுமின்றி தங்குகின்ற பகுதிகளில் 12 ஃபேன்கள், 24 டியூப்லைட்டுகள் மற்றும் அவர்களினுடைய கட்டல்கள் அனைத்தும் பெயிண்ட் செய்யப்பட்டிருக்கின்றது. 42 மாணவர்களுக்கு தேவையான புதிய மெத்தைகள் மற்றும் 42 புதிய மெத்தை விரிப்புகள், 42 புதிய தலையணைகள் அவர்களுக்கு வாங்கி தரப்பட்டு அனைத்து பகுதிகளும் சுத்தம் செய்யப்பட்டு அவர்களுடைய கல்வித்தரம் மேம்படுவதற்கு ஏற்ற வகையில் இந்த விடுதியானது மாற்றப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து சதர்ன் ரயில்வே மஸ்தூர் யூனியனின் சார்பில் மயிலாடுதுறையில் அந்த சங்கத்தின் தலைவர் மணிவண்ணன் தலைமையில் கண்டன வாயில் கூட்டம் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான தொழிலாளிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் SRMU தொழிற்சங்கத்தின் மத்திய மண்டல தலைவர் ராஜா ஸ்ரீதர் பங்கேற்று பேசினார். அப்போது பேசிய அவர், ஒன்றிய அரசு ரயில்வே துறையை தனியார் மயமாக்க தொடர்ச்சியாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. தற்போது பிரதமர் துவங்கி வைக்கும் வந்தே பாரத் ரயில்களை ICF பணிமனைகளில் ரயில்வே எண் கட்டமைப்பை பயன்படுத்தி தனியார் தயாரிக்கும் திட்டத்தை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இதனால் நாடு முழுவதும் பணிமனைகளில் வேலை பார்க்கும் 70,000 தொழிலாளர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவதாக கூறினார். மேலும் ஒன்றிய அரசு பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வலியுறுத்தியும் தனியாருக்கு தாரை வார்க்கும் முயற்சியை கைவிட கோரியும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி டெல்லியில் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். தர்மபுரி மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் மதுபான கிடங்கு சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு காப்பீட்டு வசதியுடன் கூடிய வங்கி சேமிப்பு கணக்கு துவக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தர்மபுரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் SR வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அண்ணா தொழிற்சங்க டாஸ்மாக் கிடங்கு சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு மத்திய கூட்டுறவு வங்கியில் காப்பீட்டு திட்டத்துடன் கூடிய சேமிப்பு கணக்கு புத்தகத்தை வழங்கினார். வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீடாக 1 லட்சம் ரூபாயும், தொழிலாளர் மரணம் அடைந்தால் அவரது குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாயும் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பழனிசாமி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். புதுக்கோட்டை புத்தக திருவிழாவிற்கு வர வேண்டும் என்று மாற்றுத்திறனாளி பெண்ணின் ஆசையை புத்தக திருவிழா ஒருங்கிணைப்பாளர் நிறைவேற்றினார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கொத்தம்பட்டியை சேர்ந்த பன்னீர்செல்வம் வாசுகி தம்பதியின் மகள் சுகுணா. இவர் முடக்குவாத தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு பெற்றோரின் பராமரிப்பில் இருந்து வருகிறார். 8ஆம் வகுப்பு வரை படித்துள்ள சுகுணா சிறு வயது முதல் புத்தக வாசிப்பில் மிகுந்த ஆர்வமுடையவர். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கவிதைகளை எழுதி வருகிறார். கவிதைக்காக இதுவரை ஏராளமான விருதுகளையும் பெற்றுள்ளார். இந்நிலையில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் சுகுணா புதுக்கோட்டையில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவிற்கு வர வேண்டும் என்ற ஆசையை சமூக வலைதளங்களில் 2 தினங்களுக்கு முன்பு பதிவு செய்தார். இதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை டீம் மருத்துவமனையின் ஆம்புலன்ஸ் உதவியுடன் சுகுணாவை புதுக்கோட்டை புத்தக திருவிழாவிற்கு ஒருங்கிணைப்பாளர்கள் நேற்று அழைத்து வந்தனர். ஸ்ட்ரெக்சரில் படுத்த படுக்கையிலேயே புத்தக அரங்குகளை பார்வையிட்டார். அப்போது அவருக்கு பிடித்த புத்தகங்களை அங்கு வந்திருந்த வாசகர்கள் மற்றும் புத்தக திருவிழா ஒருங்கிணைப்பாளர்கள் வாங்கி கொடுத்து ஆசையை நிறைவேற்றினர். மயிலாடுதுறை கூரைநாட்டில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 23ஆம் ஆண்டு ஆடி மாத 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. மயிலாடுதுறை கூரைநாடு கஸ்தூரிபாய் தெருவில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் 23ஆம் ஆண்டு ஆடி மாத 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இவ்விழாவில் 108 குத்துவிளக்குகளை வைத்து சிறப்பு பூஜைகளை செய்தனர். இதில் அப்பகுதி மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் ஆடி மாத தங்க கருட சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவிலில் ஆடி தங்க கருட சேவை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு பக்தோசி பெருமாள் சுவாமிக்கு சிறப்பு பூஜை, அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தங்க கருட வாகனத்தில் பக்தோசி பெருமாள் சுவாமி எழுந்தருளி கோபுர தரிசனம் தந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தார். தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் சுவாமி 4 மாட வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மதுரையில் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் சார்பில் சாலை போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. மதுரையில் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் சார்பில் அசோசியேஷன் தலைவர் சண்முக சுந்தரம் தலைமையில் சாலை போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் போக்குவரத்து வடக்கு சென்ட்ரல் RTO சித்ரா கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு மற்றும் சாலை விதிகளின் முக்கியத்துவத்தை பற்றி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது குறித்து சிறப்புரையாற்றினார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 44,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 44,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 160 ரூபாய் குறைந்து 44,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 70 காசுகள் குறைந்து 80 ரூபாய் 30 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 80,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவுடன் நீடிக்கும் அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். பாகிஸ்தான் கனிமவள உச்சி மாநாட்டின் தொடக்க அமர்வில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பாகிஸ்தான் இந்தியா இடையே நடந்த போர்களின் விளைவுகள் அனைவருக்கும் தெரியும். காஷ்மீர் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை பதற்றமான சூழலே நிலவும். இதனால் உறவுகள் நீடிக்காது. எனவே இந்தியா பாகிஸ்தான் இடையே நீடிக்கும் பிரச்சனைகள் குறித்து இந்தியாவுடன் பேச தயாராக உள்ளோம் என்று தெரிவித்தார். கஜகஸ்தான் நாட்டில் 16 மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை மாடியில் இருந்து தூக்கி வீசிய காட்சி வெளியாகியுள்ளது. அந்நாட்டின் மிகப்பெரிய நகரமான அல்மாட்டியில் உள்ள 16 தளங்கள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்களும் பொதுமக்களும் பெரும் முயற்சி எடுத்து வந்தனர். அப்போது 5வது மற்றும் 6வது தளத்தில் இருந்த சிலர் தங்கள் குழந்தைகளை மாடியில் இருந்து கீழே வீசினர். தாங்களும் மாடிகளில் இருந்து குதித்தனர். அவர்களை கீழே நின்றிருந்த பொதுமக்கள் போர்வை மற்றும் மெத்தைகள் கொண்டு லாவகமாக பிடித்து காப்பாற்றினர். எரியும் கட்டிடத்தில் இருந்து 300 பேர் காப்பாற்றப்பட்ட நிலையில் காயமடைந்த 16 குழந்தைகள் உட்பட 31 பேர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் இந்தியா கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் சந்திப்பு. மணிப்பூர் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தல். மணிப்பூர் நிலவரம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளி. மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. தெப்பக்காடு யானைகள் முகாமில் யானை பராமரிப்பாளராக பெல்லி நியமனம். கிரேன் விபத்தில் உயிரிழந்த 2 தமிழர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவு. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஒத்திவைப்பு. தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி விடுமுறையில் உள்ளதால் வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. ஹரியானா வன்முறை எதிரொலி. டெல்லியில் பஜ்ரங் தள் இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.